இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டுக்கோங்க, அதே தான் கான்செப்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது நம்ம மூவ்ஸ் மாதிரி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைப் பண்ணுறோம், லெவல் பண்ணுறோம் அந்த இது மாதிரியே. அதுக்கப்புறம் நடுவில் இன்னொன்று பண்ணுறோம். இப்போ நம்ம கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் சிக்கனை வச்சு. அவங்க குக் பண்ணால் தானே ஹார்டாக இருக்குது, ரப்பரியாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மூவ்ஸ் அடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? அண்ட் தே வில் நோ ஹவு டஸ் இட் டன் சொல்லிட்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணால் மட்டும்தான் தே வில் நாட் கொஸ்டின் எனிதிங் எல்ஸ். ஓகேவா? ஸோ கேட்க பார்த்தே மேட் சிக்கனா ஒயிட்ஸ் மேட்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2 டைப் ஆஃப் மூவ்ஸ் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று க்ரீன் கலர் மூவ்ஸில் வந்து வி கோயிங் டு யூஸ் கேரட் கட் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். கட் பண்ண பார்த்து வேறு மாதிரி இருக்கும் லுக்கே. இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லுக் அண்ட் ப்ரெசன்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஒயிட் கலர் சிக்கன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது தனித்தனியாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே வாட்டி தான் அடிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் சொல்லப்போ தனித்தனியாக அடிச்சுன்னு சொல்லுங்கள். ஷோ தம் தி காம்ப்ளிகேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா சிக்கனையும் போடுங்க, போட்டு க்ரீமு சால்ட் சீசனிங் எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் மிக்சர் கிடைக்கும். பால் எடுத்து வெளில வச்சுருங்க. ஓகேவா? மீதி இருக்க மிக்சரில் ஒரு க்ரீன் கலருக்கு தேவையான பெஸ்தோ எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு பேஸ்ட் அரைக்கும், அதையும் எடுத்து வச்சுருங்க. ஸோ யூ காட் அ க்ரீன் பேஸ்ட், யூ காட் அ ஒயிட் பேஸ்ட், ரைட்டா? ஸோ இந்த க்ரீன் பேஸ்ட்டில் இருக்கிறதுல வந்து வி கோயிங் டு யூஸ் கேரட், ஓகேங்களா, பிளாக் ஆலிவ்ஸ், அவ்வளோதான். ஒயிட் எக்ஸ்ட்ராவா சாப் பண்ணி இதை ஃபீல் பண்ணி வச்சுன்னா சாப் பண்ணி அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இது ஒரு பேஸ்ட் உங்கள் ரெடியாக இருக்கும், ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுருவோம். அதேமாதிரி இன்னொரு பேஸ்ட் அது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அந்த பிஸ்தாஷியோ போட்டு மிக்ஸ் பண்ணிடுவீங்க. அதில் கட் பண்ண பார்த்து அந்த பிஸ்தாஷியோட ரவுண்ட்ஸ்லாம் வர பார்த்து இன்னும் நல்லாயிருக்கும். மீன்ஸ் ஹோலாக இருக்காது, சாப் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டின்னில் போட்டு அவனில் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா ஒர்க் அவுட்டே ஆகலைனா மைக்ரோவேவில் போட்டாலும் ஒர்க் ஆகிடும், ஹார்டே ஆகாது இந்த டிஷ். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நான் எடுத்துட்டேன். எப்படி இருந்தாலும் சிக்கன் ஹார்ட் ஆகிடுச்சு, ஓவர் குக் ஆகிடுச்சுங்களா, அது வரவே வராது. இல்லை, எவ்வளோ குக் ஆனாலும் ஓவர் குக்கே ஆகாது, தெரியாது அவருக்கு. ஏன்னா எக் இருக்குது, க்ரீம் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து க்ரீமி ஆகிடும் சிக்கனை. க்ரீமி ஆகினதுக்கப்புறம் they will not even know what is it. இது வந்து ஒரு டிஷ், மெயினான டிஷ். இது ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து we going to make a மெட்ராஸ் கறி சாஸ். ஸோ அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த ஸ்லைஸ் வைக்க பார்த்து அது கீழே நம்ம ஒரு சாஸ் ஒன்று போட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சைட் பொட்டேட்டோ மாதிரி கொடுத்துட்டு வில்லும். பொட்டேட்டோ டைம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம். ஓகேவா? ஸோ பொட்டேட்டோ இஸ் ஆட் ஆன், இட்ஸ் நத்திங் லைக் இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபுல் சிக்கன் ஃபஸ்ட்டு இறக்குங்க மிக்ஸி பிளெண்டரில். நார்மல் பிளெண்டர்? ஆமாம், எனி பிளெண்டர் இஸ் ஃபைன். பிரஸ்ட்டு லெக்கு போட்டுறாதீங்க. பிரஸ்ட்டு சிக்கன் பிரஸ்ட்டு 1/2 kg. ஓகேவா? அப்புறம் எக்கு ஒன்று உடச்சி கொடுங்க. இந்த கட்டாரில் வச்சு இப்படி தட்டு. இல்லை, எனக்கு கற்றுக் கொடுக்கல. அப்படியா? ஏன்னா உங்களுக்கு தான் அந்த ஸ்டைலிங்காக சொல்ல சொன்னேன் கோபிக்கிட்ட. ஒரு எக் போட்டிருக்கீங்களா, அது போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து க்ரீம். இப்போ ஏன் இந்த எக்கு க்ரீம்லாம் சேர்க்குறோன்னா அந்த ரப்பரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஆனால் க்ரீம் வந்து நீங்கள் நிறைய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? க்ரீம் போட்டிருக்கேன், அரமேட் போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் போடுங்க. நீங்கள் போகிறத நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டைம் போடுங்க. பெப்பரும் வேணும், பெப்பரும் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்மு அண்ட் ஒயிட் பெப்பர். பிரெட் க்ரம் கொஞ்சமாக போடுங்க, வேணும்னா திக்கன் பண்ணுறது பிரெட் க்ரம் தான். ஒயிட் பெப்பர் எவ்வளோ போடுவீங்களோ அதை விட ஒரு பல் அதிகமாக போடுங்க. ஒரு பல் அதிகமாகவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? வேணும்னா இப்போ பிளெண்ட் பண்ண திக்காக வரதை பார்த்துட்டு க்ரீம் சேர்க்கணும். ஏன்னா க்ரீம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில். ஓகேவா? ஸோ இப்போ க்ரீம் எப்படி ஆட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரி சுற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த வாய்ஸ் கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கையையே உள்ளே விடாதீங்க, ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு க்ரீம் தேவை. ஓகேவா? ஸோ இப்போ டைட்டாக இருக்கு இல்லையா, இதை ரிலீஸ் பண்ணுறது தான் க்ரீம். எவ்வளோ கன்சிஸ்டன்சின்னு பார்த்து நம்ம ஊற்றினாலே போதும். இது வந்து சிக்கன் பேஸாக இருந்தாலும் சாஸ் வந்து வெஜிடேரியனாக பண்ணுறோம், அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். சாஸ் ஹேவ் டு பி அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? இப்போ பைப் பண்ணுற அளவுக்கு ஒரு கவரில் போட்டு பைப் பண்ணிங்கன்னா வரணும், அது அவ்வளோதான் மேட்ரு. இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இப்போ தான் கனெக்ட் ஆகி பிளெண்ட் ஆகுது. அப்படியா? வைப்ரேட் ஆகணும் இந்த மாதிரி. அங்கே இருக்க மிக்ஸி நல்ல மிக்ஸியில் வைப்ரேட் ஆகாது, பட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆஃப் பண்ணி போட்டுக்கோங்க, உங்களோட தாங்காது. நான் மீட்டு பிளெண்டரில் தானே போடுவோம். வெறும் உப்பு லெவல் மட்டும் அதில் கரெக்டாக இருந்தால் போதும். போட்டு இன்னொரு வாட்டி லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டுங்க. இப்போ உப்பு எப்படி இருக்கு? அதுதான் இப்போ போட்டுட்டு பிளெண்டிங் முடிஞ்சிச்சு. இது வந்து நீங்கள் அந்த ஸ்பூன் எங்கே கீழே இருந்தது? டோருக்கு நாங்கள் போடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன போட்டுருக்கோம்னா 1/2 kg பிரெஸ்ட் சிக்கனை நல்லா கட் பண்ணி ஸ்மாலாக கட் பண்ணி உள்ளே போட்டுருக்கோம். ஒரு எக்கு போட்டிருக்கோம், பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம், தைம் போட்டிருக்கோம், ஒயிட் பெப்பர் போட்டிருக்கோம், சால்ட்டு, அவ்வளோதான். ஃப்ரெஷ் க்ரீம்.
ஆமாம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி. ஃப்ரெஷ் க்ரீமோட இது என்னன்னா, இது பார்த்துக்கோங்க, இந்த லேல் இப்படி பண்ணிங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். இந்த டியூனா கன்சிஸ்டன்சிக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது வந்து குக் பண்ணி அவங்ககிட்ட டேஸ்ட் கொடுங்க. ஓகேவா? டேஸ்ட் கொடுக்க பார்த்து அதில் உப்பு கிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை கேட்டுட்டிங்கன்னா யூ ஆர் சார்ட்டட். நீங்கள் பிஞ்சிலே போடுங்க, அப்போ தான் அங்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிஞ்ச் இப்போ எத்தனை போட்டீங்க? ஒரே பிஞ்ச் தான் எடுத்தேன், அதை தான் அப்படி பண்ணி ஃபஸ்ட்டு 2 பிஞ்ச் போட்டதில் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க, இன்னொரு பிஞ்ச் போடுங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, அப்போ எல்லா இடத்துக்கும் போயிடும். ஓகே. அப்புறம் திருப்பி எடுத்து வந்து நடு இதெல்லாம் கோமாலேயே வச்சு பண்ண வச்சுருங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இது வந்து என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரஸ்ட் சிக்கனை தவிர மீது எல்லாத்தையும் அழகாக மெஷர் பண்ணி வச்சுட்டு போடுறா தாங்க நான் பார்த்துனேங்கிற நீ போடுறான்னு சொல்லிட்டு அடிக்கிறதெல்லாம் நீங்கள் அவனே ரிமோட்லேயே பண்ணலாம். ஏன்னா இது வந்து சாப்பிங் குக்கிங்லாம் கிடையாது. அரமேட் ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிங்க? கொஞ்சம் நீங்கள் தான் போட்டீங்க அது. நான் ஒரு பிஞ்ச் போட்டேன். ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் போடுங்க. ஸோ 5 பிஞ்ச் சால்ட்டு, 3 பிஞ்ச் இன்னொரு பிஞ்ச் போட்டுருங்க, 3 பிஞ்ச் அரமேட், அவ்வளோதான். இது கணக்கு. ஓகேங்களா? இதை தாண்டி அவங்க டேஸ்ட் சொல்கிறத பார்த்துட்டு மீதி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போட்ட சீசனிங் பர்ஃபெக்ட், இதை மைண்டில் வச்சே போடுங்க. ஓகே. மிக்சிங் பிளெண்டிங் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறீங்களா, எப்படி பண்ண போகிறீங்க? நீங்கள் எப்படியே ப்ராப்பராக அப்படியே போங்க, நான் ஒன்று முடிச்சது அது நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, அப்போனா ஒன்று பண்ணுங்க, இந்த ஃபஸ்ட்டு மிக்சரை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மிக்சரை முடிச்சுட்டு அவனை அடிக்க சொல்லி எடுத்துருவோம், ஜாலியாக விளையாடிட்டு. ஃபஸ்ட்டு மிக்சரை அடிச்சுட்டு தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக்சர் அடிக்க பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் நம்ம எதுவுமே கலக்க போகிறதில்ல. இதில் கலக்க வேண்டியது என்னென்னா பிஸ்தாஷியோ. இது வந்து சாப் பண்ணோம். இப்போ இது வந்து 1/2 பண்ணிட்டு சொல்லுங்கள் கோமாலியா. சரியா? இது 1/2 பண்ணிட்டா தான் ஈஸி. இல்லைனா நீங்கள் 1/2 இப்படி கட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து ரஃப்பாக தான் இந்த சைஸில் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும். ஒரு கை போட்டிருக்கீங்க, 2 கைன்ற கணக்கு வச்சுக்கோங்க. போடுங்க. 2 கை கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்ட். போடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. இவனை மிக்ஸ் பண்ண பார்த்து தைம் சாப் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஆட் பண்ணியிருந்தோம் இதில். ஆமாம், இப்போ வந்து இதுலேயும் ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ பிஞ்ச் போட? 1 பிஞ்ச் போட்டுருக்கீங்களா? போதும். மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். இதுதான் கணக்கு. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணுங்கள் அவனை. இப்போ ஒரு 2 ட்ராப்பு அந்த ஆயில் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சிவ் மஷ்ரூமோட ஆயில். ஓகே, ஒரு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இது நீங்கள் வெஜ்ஜு டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் இது மட்டும் பல்ஸில் அடிங்க, ஏன்னா அதுலேயே அடிச்சிங்கன்னா தனியாக எல்லாம் போயிடும், ஒன்றா இருக்காது. அப்படி அடிச்சிருச்சு இறக்குங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஓட்டிட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா மேலே நீங்கள் சைடில் இதுவாகிடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஸுக்கான சீசனிங் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இதையும் அதே மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? பெருசாகவும் பண்ணலாம், பட் ஆனால் இந்த சைஸே போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பெருசாக பண்ணணும்னா யூ கேன் டூ ஒன் மோர் திங். இப்போ நம்ம ஃபைனலாக நீங்கள் பாருங்கள், சைஸை பார்த்துட்டு இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஸோ இது இப்போ வந்து இது சென்டரில் இருக்கணும். ஓகே. இப்போ இந்த க்ரீன் மேலே இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஒயிட் தெரியாத அளவுக்கு இதை பிளாக் பண்ணிடணும். அப்போ அவுட்ரு ஃபுல்லாக க்ரீன் இருக்கும், உள்ளே மட்டும் இந்த ஒயிட் இருக்கும். ஓகேவா? ஒயிட்டை மறைக்கிற அளவுக்கு மேலே. ஆமாம், போட்டுட்டு ஸ்பேச்சுலா நைட்டில் திருப்பி அதை ஆக்சுவலி கட் பண்ணும் போது தான் தெரியணுமா? கட் பண்ண பார்த்து தெரியணும். இருந்தால் தான் அந்த லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். நம்ம அதை போட்டு ரோல் பண்ண பார்த்து முன்ன பின்ன ஆனால் பிரச்சனை இல்லை, ஆனால் 2 கிலோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் போதும். இந்த 2 சைடு பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டைட் ஆகும். டைட்டாக விரலில் ஊற்றிட்டே வாங்க. ஓகேவா? ஏர் வரதான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். இப்படி ஆகிடுச்சா? இப்போ ஒரு சைடு லாக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சைடு. ஓகேவா? இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னா பட்டர் அப்ளை பண்ணணும். இதில் வந்து நம்ம க்ளீன் ட்ராப் போடுறதுனாலும் போடலாம், ஆனால் க்ளீன் ட்ராப் விட இதிலே உங்களுக்கு வெளில வந்துடும். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹோல்ட் பேக். ஏன்னா கீழே வந்து ஃபேட் இருக்க போதில்ல. ஃபேட் இல்லைன்னா வராது, ஒட்டிக்கும் சில டைம். ஃபேட் இவ்வளோ இருக்கிறதுனால நீங்கள் குக் பண்ணாலும் அந்த ஃபேட் அங்கேயே தான் இருக்கும், வெளில வராது அந்த ஃபேட்டு. ஸோ அதனால் நீங்கள் டீமோல் பண்ண பார்த்து ஈஸியாக இருக்கும், வெளில ஓடி வந்து ஊந்துடும். பட்டர் இவ்வளோ இது பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே வைக்கிறனால ஓவனில் நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட் கோட் தான் அதை எடுக்கணும். எக்ஸஸ் பட்டரை முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா சில இடத்துல கோட் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி கார்னர்ஸ் எப்போதுமே வந்து பட்டர் இருக்கட்டும் விடுங்க, ஏன்னா கார்னரை தான் ஒட்டிக்கும், வேறு எங்கேயுமே ஒட்டாது. அதிகமான பட்டர் இருக்கிறதுனால பிரச்சனையான்னு கேட்டால் இல்லவே இல்லை. மூஸ் இப்போ அதில் போட்டதுனால கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் இல்லாத இடத்துல மட்டும்தான் ஒட்டும், எண்ணெய் இருக்க இடத்துல ஒட்டவே ஒட்டாது. நம்ம சொல்கிற மாதிரி இழுத்துக்கலாம் அப்படியே.
இஃப் அட் ஆல் இது கிராக் ஆகிடும்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா மட்டும் ஸ்டீமில் போடுங்க, ஓகேவா? இல்லைனா வேண்டாம். ஸ்டீம்னா நம்ம நார்மலாக சட்டிக்கு. ஆமாம், இது உள்ளே இறக்குற மாதிரி ஒரு ஸ்டீமர் செட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டீமில் போட்டிங்கன்னா பக்காவாக வெந்துடும். இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஸ்டீமர் இல்லை. ஒன்று நான் பாயிலிங்கில் சொல்லி கொடுத்துட்றேன். இட்லி ஸ்டீமரில் அப்படியே இறக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடில் அழகாக இறக்கிட்டிங்கன்னா போதும், அழகாக ஸ்டீம் ஆகிடும். ராவாததுன்னா உடனே மைக்ரோவேவ் அடிச்சிருங்க. மைக்ரோவேவில் 30 செகண்ட் அடிச்சிங்கன்னா குக் ஆகிடும். இல்லை மைக்ரோவேவில் அடிச்சு குக் பண்ணி கொடுத்துருவா. காட்டுங்க அது ஒரு வாட்டி. மைக்ரோவேவில் அடிச்சு குக் பண்ணி காமிச்சிருவா, ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை அது பிரச்சனை. க்ளீன் ராப் எடு. இது வந்து அப்போ க்ளீன் ராப் பண்ணிட்டு இது மைக்ரோவேவில் அடிச்சு காட்டுறேன், இதை வந்து வாட்டரில் பாயில் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? 30 ஆயிருக்கு, ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். சில டைம் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து இப்போ அங்கே குக் பண்ண பார்த்து இதே விஷயம் தான், அதில் எதுவும் மாற போகிறதில்ல. சில டைம் நான் வந்து சில்வர் ஃபாயில் வந்து பூன் ஆகிடுச்சுன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஷேப் போட்டு ஆகிடும். இதுதானே போடணும், இதுலேயே போடுங்க. சில்வர் ஃபாயில் க்ளீன் ராப்ல போடல, சில்வர் ஃபாயில் போடாதீங்க. போட்டீங்கன்னா அது வாட்டரில் இறக்கி விட்டுலாமே. இது வாட்டர் ஹாட்டாக இருக்கா, இது வாட்டரில் இறக்கி விட்றேன். இது மட்டும் இன்னும் போடுங்க அதே மாதிரி கொஞ்சம். அவ்வளோதான், போதும். இப்போ நாங்கள் எல்லாமே நீங்கள் கை அளவில் போடுங்க. மெல்ட்டாக ஆரம்பித்தோடனே சைடில் எடுத்து வச்சுருங்க பேனை. அந்த பட்டர் வந்து குக் ஆகிடக்கூடாது, பேர்ன் ஆகிடக்கூடாது. பேர்ன் ஆச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அது பண்ணவே பண்ணாமல் இது பண்ணுங்க. இது லைட்டாக வதங்கின உடனே லீக்ஸ் நிறைய போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக. அது சூடானா நமக்கு தெரியும்ல, லைட்டாக வதங்குற ஆரம்பிக்கும்ல குக்காவை. அது பாருங்கள், இந்த மாதிரி ஆரம்பிக்குது பாருங்கள், பபுள் விடுதுல்ல. இந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்க பார்த்து லீக்கை போட்டு நம்ம நிறைய நேரம் குக் பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக ஆகணும். அது சைடில் தான் இருக்குது, இன்னும் சென்ட்ரல் ஆகலை. சென்ட்ரல் ஆச்சுன்னா பேனை ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ க்ரீம் ஊற்ற போகிறோம். நல்லா கொஞ்சம் க்ரீம் தான் மெயின், பட்டர் தான் மெயின். இப்போ இருக்கிறதுலே சாஃப்டாக எடுத்துகிட்டு ஃபைனல் டச் மட்டும் இதில் கொடுக்குறோம். ஷுட் மேக் ஷூர் தட் ஹஸ் டு பி தின் டவுன், ஓகேங்களா? அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்குது முன்னாடி விட. ஹாட் வாட்டர் போடுங்க, பச்சை தண்ணியும் போடாதீங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ போட்டுட்டு நீங்கள் ஏன்னா இப்போ நம்ம என்ன ஆயிருக்கணும், இதில் என்ன நடந்திருக்கும்னா பட்டர் போட்டிருக்கோம், அது செட் ஆகிருக்கும். அதனால இது சாஸ் திக்காக தெரியுது. இப்போ தண்ணி போட்டோடனே அந்த தண்ணி வந்து கொஞ்சம் தின் பண்ணும், ப்ளஸ் இந்த பட்டரும் மெல்ட் ஆகும். அப்போ உங்கள் சாஸ் கரெக்டாக இருக்கும், போக பார்த்தும் கரெக்டாக இருக்கும். ஹாட் வாட்டர் மட்டுமே தான் போடணும், ஃபினிஷ் பண்ண பார்த்து மட்டும். கோல்டு வாட்டர் போட்டிங்கன்னா சாஸ் திரி ஆகிடும். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக போகும்போது பண்ண ஃபைனல் பிளேட்டிங். இப்போ நீங்கள் சாஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்க, இப்போ வந்து கெஸ்ட்டுக்கு போகுது, அவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு பார்த்து அந்த டைமில் இதை பண்ணால் போதும். அப்படியே ஊற்று, சென்டர்லேயே ஊற்றுங்க, அவ்வளோதான். அது வெளியில் போகாது. அப்படிலாம் பண்ண தேவையில்ல, நீங்கள் அப்படியே ஊற்றினாலே போதும், அவ்வளோதான். நிறுத்துங்க அப்படியே. இப்போ நீங்கள் பிளேட்டை தான் ஹேண்டில் பண்ணணும். பிளேட் இருக்குல்ல, போகாத இடத்துக்கு, ஓகேவா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ்லேயே உங்களுக்கு போதும். பொட்டேட்டோக்கு ப்ராசஸ் உங்களுக்கு டைமிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சாஸில் ஒரு வாட்டி வச்சதுக்கப்புறம் இந்த வாட்டி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் யூ கெப் நல்ல வேலை போகும், இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறத கிரில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த 2 பீஸ் வச்சு முடிக்கிறோம். ஆனால் 3 பீஸ் வைக்கிறோம் நீங்கள், சரியா? ஒரு மயோனீஸ் சாஸ் உள்ள ஜஸ்ட்டு வந்து அந்த சிராச்சோ இதை யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுட்டு அண்ட் வச்சு இப்போ நீங்கள் பெப்பர் டஸ்ட் மட்டும் போட்டால் போதும். ஒரு சைடு மட்டும் போடுங்க, எல்லா சைடும் போடாதீங்க. ஸோ இப்போதைக்கு இது போதும். இஃப் அட் ஆல் இஃப் யூ திங்க் யூ ஹேவ் அ டைம், பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி ஜூலியன் கட் பண்ணி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. இப்படி கொடுக்க பார்த்து என்ன ஒன்றா உங்களுக்கு கட் பண்ண பார்த்து ஒரு க்ரன்ச் இருக்கும், இது மீட்டோட டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் த சாஸ். ஸோ ஃபுல்லாக ஒரு மவுத் ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு.